நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கட்ராச்சிப்பட்டியை சேர்ந்தவர் விஜயகுமார் என்பவரது மகன் செல்வகுமார் என்கிற சக்தி. இவருக்கு வயது 23. இவருக்கு திருமணமாகி திவ்யா என்ற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். இவர் கட்னாச்சம்பட்டியில் சொந்தமாக வெல்டிங் பட்டறை வைத்து நடத்தி வரும் நிலையில் இன்று மதியம் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்ற சக்தி வீட்டில் யாரும் இல்லாத போது கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குடும்பத்தினர் அவரது அறையில் சென்று பார்த்தபோது அவர் தூக்கில் தொங்கியவாறு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அக்கம் பக்கத்தினர் ராசிபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றினர். அப்பொழுது தூக்கிட்டு தற்கொலை செய்வதற்கு முன் தனக்கு கடன் வழங்கிய நபர்கள் மற்றும் தனக்கு வரவேண்டிய தொகைகள் உள்ளிட்டவைகளை கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். முதற்கட்டமாக கடிதத்தில் தனக்கு ராசிபுரம் பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் 3 லட்சம் ரூபாய் கடன் வழங்கியதாகவும் அதற்கு தொடர்ந்து வட்டி கட்ட சொல்லி துன்புறுத்தியதாகவும் இதனால் மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கடிதத்தில் எழுதி வைத்துள்ளார். மேலும் என் மரணத்திற்கு மாரிமுத்து தான் காரணம் என்ற தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடன் கொடுத்த நபர் தொடர்ந்து வட்டி தொகையை செலுத்த வற்புறுத்தியதால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரெபினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரதாப்.